இதயம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அறிவு சாரதா கிட்ட அன்னைக்கு நீ என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு என்கிட்ட கேட்கவே தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணேன். ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு, இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுவான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சாரதா இல்லை, இந்த கல்யாணத்தை நாம் நடத்த விடக்கூடாது. ஆனால் நானே போய் நேரடியாக அவன்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னான், அவன் என்னை மொத்தமாக ஒதுக்கிடுவான். அதனால் அவன் வாயாலே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு நாம் சொல்ல வைக்கணும். கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு நாம் அவன்கிட்ட எப்படியாவது இந்த கல்யாணத்தை வேண்டான்னு அவன் வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பானா என்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஸ்வேதா மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, அந்த பாரதியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அறிவு ஒரு பக்கம், அன்னைக்கு நீ என் பையனை காப்பாத்தி கொடுன்னு என்கிட்ட கேட்டப்போ அதை நான் பண்ணேன், அதே மாதிரி இப்போ நீ சொல்றத நான் நம்புறேன், கண்டிப்பா நீ பண்ணி காட்டுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆதி பாரதி தமிழ்னு 3 பேரும் ரொம்ப ஜாலியா கோவில கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. கோவில் மணி அடித்ததுமே அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறாங்க. பூசாரி ராசி நட்சத்திரத்தை கேட்க ஆதி பாரதி தமிழோட ராசி நட்சத்திரத்தை கரெக்டாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாரதியும் சொல்கிறாங்க. அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆதி பாரதிக்கு குங்குமத்தை வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த காணிக்கையை உண்டியலில் போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. காரில் இருக்கும்போது ஒரு இடத்துல மேப் சரியாக காமிக்காதனால ஆதி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் காரை நிறுத்திட்டு இறங்கி பார்க்குறாங்க. இதில் 2 வழி இருக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க. அப்போது அங்கே ஒருத்தவங்க வராங்க. முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு, நீ போகிற வழி சரியான வழி தான், இப்படியே போ, உள்ளே இருக்கிறது உன்னோட பொண்டாட்டியும் குழந்தையுமா, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போனதுமே ஆதி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை. உடனே ஆதி ஷாக் ஆகுறாங்க. கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மரகதம் துரையை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் மரகதமுக்கு துரையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் துரையை பயங்கரமாக திட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ண, நீ பண்ணதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. உங்கள் அப்பா என்னடானா இனிமேல் நமக்கு அவன் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி தான் உன்னை பார்க்கவே நான் வந்திருக்கேன். நீ சாப்பிட்டியா இல்லையா, உனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சரி, உனக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களே மரகதமே சாதத்தை பிசைஞ்சு துரைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மரகதம் துரைக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போது துரை அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மரகதம், இல்லை பாரதியும் தமிழையும் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்கள இந்த வீட்டை விட்டு நான் போக விட மாட்டேன், நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுவேன், பாரதியே அவள் வாயால் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு துரை, ஏமா நீ அவர்கிட்ட போயிட்டு மோதுற, அவர் தான் முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காருல்ல, நாம சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அதுக்காக சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மரகதம், இல்ல கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆதியும் பாரதியும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. தமிழ் தூங்கிட்டதுனால ஆதி தமிழை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் போட்டுட்டு வராங்க. மரகதம் ஒரு பக்கம் இதெல்லாம் டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. ரத்னம் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரத்னம் இல்லை இருங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆதி இல்லை வேண்டாம், கேசவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாரதி ஆதியை வழி அனுப்ப போகிறாங்க. அப்போ 2 பேரும் ரொமான்டிக் விட்டுட்டு இருக்காங்க. உள்ள மரகதம் ரத்னம் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. உலகத்திலே இப்படி ஒரு மாமனார் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, அப்படியே மருமகன் உருகுறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டம் ரத்னமும் திருப்பி மரகதமா திட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.